ஏங்க அம்மா எம்மா யாருங்க? யார் யாரு யார் வேணும் உங்களுக்கு? என்ன எம்மா காலையில போன் பண்ணது நீங்க தானா? போனா? என்னத்துக்கு போன் பண்ணிட்டேன்? இந்த மாதிரி பிள்ளை பெரிய மனுஷியா இருக்கு, சாதகம் பார்க்கணும்னு சொல்லி போன் போட்டு இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க. அது நீங்க இல்லையா? வசந்தின்றவங்க யாருமா? எங்க வசந்தியா? வாங்க 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 வாங்க. எங்க வீட்டு பிள்ளை தான் பெரிய மனுஷியா இருக்கு. நான் தான் உட்காருங்க, வாங்க வாங்க. இந்த இப்படி இங்கேயே உட்காந்துக்கிறமா. அவங்கள மட்டும் கொஞ்சம் வர சொல்றீங்களா? சரி பண்ண சரி பண்ண. உட்காருங்க உட்காருங்க, இந்த வர சொல்றேன். டீ காப்பி தண்ணி எதுவும் வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாமா. என்ன எடுத்தது வேணான்றீங்க? அப்படிலாம் சொல்லப்படாது. எனக்கு இப்ப டீ குடிக்கணும் போல இருக்கு. நான் போய் வசந்தி கிட்ட சொல்லி டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன ஏம்மா உங்க பேரு சா சி அப்படி ஆரம்பிக்கும், சரியா? அட 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 சோசியக்காரர், எப்படிங்க எப்படிங்க சரியா சொல்றீங்க? ஆமாமா, உனக்கு நாக்குல சனி இருக்கு, அதனால உன் பேரு சி சா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். இல்ல இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணும் சரி கிடையாது. என் பேரு ஊர்வசி. அடிச்சு சொல்றேன், உங்க பேரு சா சீல தான் ஆரம்பிக்கும். நீங்க எதை வேணா அடிச்சு சொல்லுங்க. இதுக்காக என் பேரை ஒன்னும் சின்ன பொண்ணுன்னு மாத்திக்க முடியாது. என் பேரு ஊர்வசி. சரிம்மா, சரி, எதை சொல்லணும்னு நினைச்சேன் சொன்னேன். நீங்க போய் வசந்தியை கொஞ்சம் கூப்பிட்டுக்கிட்டு வாங்கம்மா. நம்ம நாக்குல என்ன இருந்தா இவருக்கு என்ன சனி இருக்கு மணி இருக்குன்ட்டு. வசந்தியே, வசந்தியே, வீணா பண்ண வசந்தி. கூப்பிட்டு இருக்கேன், வருவா. ஏங்க காலம்லாம் எப்படி மாறி போயிருக்கு. நீங்க என்னங்க இன்னும் கைரேகை சோசியம் இதெல்லாம் இப்ப நம்புறாங்களா? எத்தனை ஆயிரம் காலம் மாறினாலும் இந்த மனுஷ பரப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே நம்ம ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நம்பிதாமா இருக்கு. எனக்குலாம் இந்த ஜாதகத்துல ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. எனக்குலாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் இந்த மாதிரி சடங்கான நேரத்துல என் அம்மா எனக்கு ஜாதகம் பார்த்தாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது, நடந்தாலும் அது நிலைக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு கல்யாணம் ஆகலையா, இல்ல நான் குழந்தை தான் பெத்துக்கலையா, இல்ல என் புருஷனுக்கு தான் ஏதாவது ஆயிடுச்சா, நாங்க நல்லா தான் இருக்கோம். ஏம்மா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கம்மா. உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கும், ஆனா உங்களால குடும்பம் நடத்த முடியாது. உங்களுக்கும் குடும்பத்துக்கும் உண்டான பொருத்தம் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தமா இருக்குமா? நம்மளை பத்தி அக்கு வேற ஆணு வேற புட்டு வைக்கிறாரு. கொஞ்சம் இவர்கிட்ட பார்த்து தான் வாய கொடுக்கணும் போல இருக்கு. ஏக்கா எப்போ வந்துட்டாரு போல இருக்கே. அண்ணா வாங்கண்ணே, வாங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஏக்கா உனக்கு தெரிஞ்சவரா? ஆமா சின்ன பொண்ணு, ஆதி காலத்துல இருந்து என் வீட்டுல எல்லாருக்கும் சாதகம் பார்த்து எனக்கும் உன் மாமனுக்கும் பொருத்தம் பார்த்து வச்சதே அண்ணன் தான். நல்லா பாத்துருக்காரு, பொருத்தம் நல்லா பாத்துருக்காரு. சரி சரி, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். நாங்க பிள்ளையோட பிறந்த சாதகம். பிள்ளை சடங்கானது போன வாரம் வெள்ளிக்கிழமை. மணி சத்திய மத்தியானம் ஒரு 12 இருக்கும். ஹிந்தி நேரம் சரிதானம்மா? பள்ளிக்கூடத்துல கேட்டுக்கிட்டல, பள்ளிக்கூடத்து டீச்சர் இதுதான் சொன்னுச்சு. என்னன்னு தெரியலையேக்கா. பூமாரி ரொம்ப அழகான பேருமா. ஏக்கா ஜாதகம்லாம் பார்த்து என்ன பண்ண போறீங்க? எதுக்கு இதெல்லாம்? ஜாதகம் பார்க்கறேன்னு சொல்லுவாவ, அப்புறம் பிள்ளைக்கு அந்த தோசை இருக்கு இந்த தோசை இருக்கு, அதை பண்ணணும் இந்த பண்ணணும், இவ்வளவு செலவாகும் இவ்வளவு செலவாகும்னு பணத்தை பிடுங்குவாவ. எதுக்குக்கா வெட்டியா? காலம் எப்படி முன்னேறிக்கிட்டு இருக்கு, இந்த காலத்துல போய் ஜாதகம் பார்த்துக்கிட்டு என்னக்கா? சும்மா இரு சின்ன பொண்ணு, இதாவது வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காத. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும் சொல்லு. எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்றேன். இந்த காலத்துலயும் ஜோசியம் ஜாதகம்னு அதை நம்பிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்காக அலைஞ்சுக்கிட்டு நின்னா அதையே ஒரு பெரிய குறையா நினைச்சுக்கிட்டு அப்புறம் கோயிலு குளம் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு கிடக்க வேண்டியதான். இது நடக்குது அது அப்படியே நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும்க்கா. நம்மள படைச்ச ஆண்டவனுக்கு தெரியாது? நம்மள படைச்ச ஆண்டவன் இருக்காருதான், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் நேரம் வட்டம் எப்படி இருக்குன்னு முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் நம்ம சாக்கிரதையா இருந்துக்கலாம். இந்த சாதகத்தெல்லாம் பார்த்து இந்த நேரம் எப்படி இருக்கு, சூரியன் எங்க இருக்கு, சந்திரன் அங்க இருக்கு, 12 ராசி 27 நட்சத்திரம்னு என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்து பஞ்சாங்கம் எழுதி நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நமக்கு எதிர்காலத்துல ஏதாவது கெட்டது நடக்குமா என்னன்னு கணிச்சு சொல்றதுக்கு பேரு தான் சாதகம். ஆமா, எதிர்காலத்தை கணிச்சு சொல்றாங்க. கணிச்சு நீ வேற ஏன்க்கா ஜோசியத்தை நம்புற? நீ உன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கா. நம்ம நல்லபடியா உழைச்சா எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்காதா என்ன? என்னதான் மாடு மாதிரி உழைச்சாலும் நேரம் நல்லா இருந்தா தாண்டி கூடி வரும் எல்லாம். வாயை முடிக்கிடுச்சு, அமைதியா இரு, வள வள வளன்னு பேசாத. பொண்ணு சாதக நேரமெல்லாம் சரியா தான் இருக்கு. இந்த பொண்ணு சாதகப்படி இந்த பொண்ணுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. ஐய, பொண்ணுக்கு அப்பனெல்லாம் இருக்கான், ஆனா அந்த பையன் எங்க ஓடி போய் கிடக்குறான்னு தெரியல. அதான் நானும் சொல்றேன், அப்பா இருக்க மாட்டாருன்னா உன்ன அப்பா இறந்துருப்பாரு, இல்ல கூட இருக்க மாட்டாரு. சரிதாங்க ஐயா, சரிதான், சரியா சொன்னீங்க. ஆனா இப்ப பொண்ணு பிறந்த ஜாதகத்துலதான் அந்த மாதிரி. இப்ப வயசுக்கு வந்த ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கஷ்டமெல்லாம் கரையும், தொட்டதெல்லாம் தொலங்கும், வெட்டி விட்ட உறவெல்லாம் ஒட்டிக்கிட்டு வருமா. என்ன பாருங்க, இந்த சடங்கு முடியறதுக்குள்ள எல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும். ஏதோ கடவுளா பார்த்து என் கஷ்டத்துக்கு ஒரு வழி கட்டினா போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம். அவளையே படாதீங்கம்மா, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவளுக்கும் நல்ல அம்சமான நேரமா தான் அமைஞ்சிருக்கு. என்னோட படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கெல்லாம் ஒன்னும் குறைவு கிடையாது. பிள்ளை நல்லா படிச்சு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி வசந்தி. அப்புறம் என்ன, எல்லாம் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் அக்கா, வேற என்ன, எனக்கு இது போதும்ல. எனக்கு எந்த உறவு வருதோ வரலையோ என் பிள்ளைவ நல்லா இருந்தா போதும், அதுகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத இருந்தா போதும். ஒரு குறையும் வராதுமா, இனி ஊர்ல நீ ஓஹோன்னு வருவ, பாத்துக்க. ஏக்கா என்னக்கா இவரு சொல்றதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியா தான் இருக்கு. நம்ம 3 பேர் நேரமும் எப்படி இருக்குன்னு பாக்குமா? ஆமா சின்ன பொண்ணே,
இவரு முகத்தை பார்த்தே மகராசி சொல்லுவாரு. அடடட அப்புறம் ராசி மட்டும் இல்லம்மா, கைராசி எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவோமா. ஓ கை நீட்டு கை நீட்டு கை நீட்டு. ஏங்க நாங்க என் கைராசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இங்க உட்காந்துக்கிட்டு நீட்னா என்னம்மா இப்படிமா? இந்த இப்படி கிட்ட வாங்க. ஐயா பார்த்து இவளுக்கு நல்ல புத்தி எப்போ வரும்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆயுள் ரேகை, தன ரேகை, புத்திர ரேகை. எனக்கு நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க என்னமோ சினிமா நடிக்க பேரா சொல்றீங்க. ஏம்மா இருமா கொஞ்சம். உனக்கு எந்த ரேகை எந்த இடத்துல போகுதுன்னே தெரியல. நானும் 20 வருஷமா கைரேகை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கைரேகையை எங்கேயும் பார்த்தது இல்ல. எல்லாம் ஆணிவேர் கணக்கா பின்னு பிணைஞ்சு கிடக்கு. சும்மா இது பண்ணிட்டு நிக்காதீங்க. உங்களுக்கு பார்க்க தெரியலன்னு சொல்லுங்க. இப்பவே சொல்லல இந்த மாதிரி ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நம்ப கூடாதுன்னு. இந்தா உன் முகத்தை பார்த்து முக ரேகையை சொல்றேன் பாத்துக்க. போற இடமெல்லாம் பொய்யத்தான் சொல்லிக்கிட்டு திரிவேன். கூட இருக்கிறவங்களுக்கு உன்னால எப்பவும் தொல்லைதான். 10 ரூபாய்க்கு உன்னால பிரயோசனம் இல்ல. ஓசியில வீடு வீடா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு ஊருக்குள்ள பொழுத பொக்கிக்கிட்டு நிக்கிற. எப்படிக்கா எப்படி இவ்வளவு சரியா சொல்றாரு? என்னமா அவர் கூட இருந்து அவ செய்யற சேட்டையெல்லாம் பார்த்தவர் மாதிரி இல்ல பேசுறாரு. ஏய் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு அவங்க கைரேகையும் அவங்க முகரேகையும் காட்டி கொடுத்துட முடியே. அக்கா என்னக்கா நீ இவர் சும்மா வாய்க்கு வந்து இதெல்லாம் உளறிக்கிட்டு நிக்கிறாரு. நீயும் அவர் சொல்றதுல சரின்னு சொல்ற. நான் என்ன ஓசியில சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டே நிக்கிறேன். என்னக்கா எங்க சின்ன பொண்ணை பார்த்து இப்படி பேசுறீங்களேன்னு கேட்காத. என்ன நீ அவர் என்ன தப்பாவா சொல்றாரு? சின்ன பொண்ணு உள்ளத சொன்னா கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். இவளுக்கு நல்ல புத்தி வர்றதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா? இவளுக்கு தோசை ஏதாவது வந்திருக்கா? சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி இவன் ஏன் செவனேன்னு இருக்கானே ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சொல்றேம்மா சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தை பத்தி என்னன்னு கவலைப்படாம நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தாந்தோணித்தனமா சுத்துறவங்களுக்கு எல்லாம் தலையில சனி பகவான் உட்காந்துக்கிட்டு ஆட்டி வைக்கிறான்னு அர்த்தம். பிடிச்ச சனி விடணும்னா 10 நாளைக்கு பட்டினி கடந்து 10 பேர்கிட்ட மடிப்பிச்சு எடுத்து அதை 10 மணி முருகனுக்கு காணிக்கையா கொண்டு போய் செலுத்தினா இந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்க தோசமெல்லாம் சரியா போயிடும். என்ன பண்ண என்னடி சொல்றது செய்யறியா? ஏக்கா நீ வேற என்னக்கா இந்த யூரியனமா 10 நாளைக்கு பட்டினி கிடக்கணுங்கிறாரு. ஐயோ ஒருவேளை சோறு தின்னாம என்னால இருக்க முடியாது. இதுல 10 நாளைக்கு பட்டினியா? ஐயா சனி என் மண்டையில உட்காந்து ஆட்டட்டும், இல்ல மல்லாக்க படுத்துக்கிட்டு என் வீட்டுல வேணா ஒய்யாரமா உட்காரட்டும். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த ஒருவேளை சோறு தின்னாம என்னால உயிர் வாழ முடியாது சாமி. ஏதோ நான் ஊரை சுத்தி ஓசில வாங்கி தின்னுக்கிட்டு உடம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் இருந்துக்கிறேன். எனக்கு இந்த சாதகமும் வேணாம் இந்த பரிகாரமும் வேணாம். இவ இப்படித்தான் பண்ணுவா. என்னத்த செய்யறது? எனக்கு என்னவோ இந்த பொண்ணுக்கு ஊர் சுத்தி பேய் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேமா. அதனாலதான் இந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சுத்தி பேயா? அது என்ன பேய்ங்க? குடும்பம் குட்டி புள்ள புருஷனு எதை பத்தியும் கவலைப்படாம எதுக்குடா வாழறோம்னே தெரியாம எதையாவது பண்ணிக்கிட்டு செத்து போய் ஊர் ஊரா அழைச்சுக்கிட்டு கிடக்குது பத்தியா? அதுக்கு பேர் தான் ஊர் சுத்தி பேய். இந்த மாதிரி பேயெல்லாம் பிடிச்சாதான் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருப்பாவ. இது தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு போங்க. சாட்டை எடுத்து 4 போடு போட்டு பேய விரட்டி விட்டுட்டாருன்னா அப்புறம் பிள்ளை பொறுப்பாயிடும். இந்த மாதிரி டவுசர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சுத்தாது. எந்த சாமியார்னு சொல்லுங்க சாமி. 4 சாட்டையடி என்ன 40 சாட்டையடி கொடுத்தாது பேய துரத்துறோம். அக்கா விட்டா எனக்கு சமாதி கட்டிடுவீங்க போல இருக்கு. என்னக்கா இவரு சொல்றாருன்னு இவரு சொல்றதுலாம் நம்பிக்கிட்டு நிக்கிறீங்க. எனக்கு ஊர் சுத்தி பேயும் பிடிக்கல, உலக சுத்தி பேயும் பிடிக்கல. வீட்டுல வேலை செஞ்சா உடம்பு உழைக்குதுன்னு நான் பாட்டுக்கு ஏதோ சவனேன்னு ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குறேன். அது தெரியாம நீங்க என்னமா ஊர் சுத்தி பேயும் உலகம் சுத்தி பேயிட்டு நிக்கிறீங்க. எந்நேரமும் உங்க கூட தானே சுத்திக்கிட்டு கிடக்குறேன். அப்ப உங்களுக்கும் அந்த பேய் தானே பிடிச்சிருக்கு. ஏட்டி நாங்க என்ன குடும்பம் குட்டின்னு பாக்காம வீடியோட உட்காந்து ஊர் கதை பேசிக்கிட்டு உதவாங்கிக்கிட்டா கிடக்கும். சும்மா சாமியார் சொல்றது கேளு சின்ன பொண்ணு. சாதகத்துல தோசை இருந்து அதை சரி பண்ணிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா சின்ன பொண்ணு, நான் சோசியக்காரர் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ண நினைச்சது எல்லாம் நடக்கும் பத்துக்க. இக்கா வாக்கா நீ வேற சோசியம் பரிகாரன்ட்டு அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. என்ன நடக்குதோ நடக்கட்டும். நான் இப்படித்தான் இருப்பேன். இந்த சோசியத்தையும் சாதகத்தையும் நீங்களே வேணா கட்டிக்கிட்டு அழுவுங்க. உன்னைய உட்கார வச்ச மாதிரி இதுக்கு நானே உட்காந்து பாத்துருக்கலாம். பாரு பாரு உன் கம்பி கையை நீட்டி உன் கைரேகை எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்க. இந்தா என் கைரேகையை பார்த்து இனிமேலாவது என் எதிர்காலம் நல்லா இருக்குமா, என் புருஷனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, என் குடும்பம் நல்லா செழிச்சு இருக்குமான்னு சொல்லுங்க பாத்து. உனக்கு என்னது ஐ குறைவு? நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாதான் நடக்கும். எப்படி இவருக்கு தெரியும்? என்ன தெரிஞ்சவங்கன்னு ஒரு பேச்சு தெரியாதவங்கன்னு ஒரு பேச்சா பாத்தியா? என்ன பண்ண யாருன்னு எப்படின்னு சோசியக்காரங்களுக்கு தெரிய முடியும். நீ பொத்திக்கிட்டு இரு. கடவுள்ல இருந்து சோசியக்காரர்ல இருந்து எல்லாருக்கும் நல்லா பக்குவமா பவியமா பேசுறவங்கள பார்த்தா தான் பிடிக்கும். என்னைய மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்காம படன்னு பேசுறவங்க எல்லாம் பார்த்தா கடுப்பா இருக்கும். கடுப்பா. சின்ன பொண்ணு உன் வாயை மூடவே மாட்டியா? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? உனக்கும் அக்காவுக்கும் நல்லதா சொல்லிட்டாங்கல்ல, அதனால 2 பேரும் என்னைய தண்டி திட்டுவியா? ஏம்மா வாய் மூட போறியா இல்ல வாய் மூடுறதுக்கு மந்திரம் போடட்டுமா? ஓ அதெல்லாம் வேற பண்ணுவீங்களா? மந்திரம் பண்ணுங்க. மந்திரம் போட்டு என் வாயை மூடி பாருங்க. அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க உங்க ஜோசியத்தை இப்பவே நான் நம்புறேன். ஏம்மா ரசதி அந்த பிள்ளைய ஒழுங்கா இருந்துக்க சொல்லு. முட்டை மந்திரம் பண்ண அப்புறம் மூளை கட்டு போய் பைத்தியம் முடிச்சுதான் ஊர் சுத்தம் பத்துக்க. சின்ன பொண்ணு சும்மா இருடி. சின்ன பொண்ணு ஒழுங்கா இருக்க போறியா இல்லையா? சின்ன பொண்ணு வாயை மூடிக்க வசந்தி. இனிமே என்கிட்ட பேசுறவளை வச்சுக்காதீங்க. கோச்சிக்கிட்டு போறா அவ கடந்தா போறா. விடு. அமைதியாருன்னு எவ்வளவு நேரம் சொல்றது? ஏம்மா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அத நீ மனசுக்குள்ளே வச்சுக்கணும். என்ன? உன் புருஷன் கூட பிறந்த உறவு ஒண்ணு இப்போ உன் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆமா. அந்த உறவை தேடி வந்த உறவுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா, உன் புருஷன் கூட பிறந்த உறவுக்கு பிரச்சனை வரப்போகுதுமா. உன் நாத்தனார் வாழ்க்கைக்கு வில்லங்க வரப்போகுது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்தா
எல்லாம் நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவ. உன் நாத்தனார் புருஷனை கொஞ்சம் பத்திரமா இருந்துக்க சொல்லு. அவரால ஊருக்குள்ள உனக்கு அசிங்கம் வரப்போகுது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா. அது தவிர வேற எதுவும் கிடையாது. மற்றபடி நல்லா தான் இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கூடுமான வரையும் உன் நாத்தனாரையும் உன் நாத்தனார் புருஷனையும் இந்த ஊரை விட்டு அனுப்புறது நல்லது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, பிறகு நான் கிளம்புறேன், பார்த்துருங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லி விடுங்க. அக்கா ஏக்கா பாருக்கா, என்னத்துக்குடி என்னத்துக்கு அந்த சோசியக்காரர் இப்படி சொன்னாரு? எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்கடி என்ன ஆச்சு? இதுவா பூமாரிக்கு சாதகம் பார்த்த உன்னைக்கு என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்ல நேரமா தான் இருக்கான், எல்லாம் நல்லபடியா நடக்கும், இந்த இனிமே கஷ்டமே கிடையாது, வாழ்க்கையில இனிமே முன்னேற தான் போறீங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ரொம்ப சௌரியம். அக்கா காரி என்னத்துக்கு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா? அக்காவும் சாதகம் பார்த்தது என்னவா? உங்க மருமகனால உங்க குடும்ப மானமே போக போகுதாம். என்னடி சொல்ற? அம்மா அப்படித்தான் சொன்னாரு. உங்க மக வாழ்க்கைக்கு வில்லங்க வரப்போகுதுன்னு சோசியக்காரரு சொல்லிட்டு போனாரு. ஏன் மக வாழ்க்கைக்கு வில்லங்கம்மா? உங்க மகளையும் மருமகனையும் சீக்கிரத்துல ஊரை விட்டு அனுப்புங்க. உங்க வீட்டுல இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும். உன் நாத்தனா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவையிலேருந்து வீட்டை விட்டு போக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என்னடி இது கூத்தா இருக்கு? அப்படி அவன் சொன்னான் ஜோசியக்காரன். இடி இதெல்லாம் ஒரு இதுன்னு நம்பிக்கிட்டு கிடக்குறீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்காது. மவளை விட்டு அனுப்பிட்டா அங்க எல்லாம் சரியாயிடுமா? சும்மா இருப்பீங்களா? விஷயத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் காசு பிடுங்க ஏதாவது சொல்லிட்டு போவான். என் மருமவன் பத்திரமாத்து தங்கம், அவரை பத்தி பேச எவளுக்கும் தகுதி இல்ல பாத்துக்க. ஜோசியக்காரன் சொல்லிட்டானே என் மவளை ஊரை விட்டு அனுப்பணும்னு சொல்றல உன் அக்கா. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, நான் என்ன ஏன் நல்லதுக்கா சொல்றேன்? உங்க மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே சொல்றேன். மறுமையினால ஊருக்கு முன்னாடி நம்ம மானப்பட்டுதான் நிக்க போறோம். உங்க மறுமையினால ஊருக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டுதான் நிக்க போறோமா? எல்லாத்தையும் சரியா சொன்னவரு இதை மட்டும் என்ன தப்பா சொல்லிட்டு போறாரு. எது நடந்தாலும் நடக்கட்டும், நடக்கிறத யாரால மாத்த முடியும்? ஆண்டவன் மேல பார்த்த போட்டு அடுத்த வேலையை பாருங்க. எவனோ ஏதோ சொல்லிட்டானா அதை நம்பிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு கடக்கலவ போங்கடி. அப்புறம் என்ன அவன் மாமியாலே சொல்லிடுச்சு. சும்மா இருட்டி, இதுவும் பிரச்சனைனா யார் அசிங்கப்பட்டு போவா? என் புருஷன் தானே. புருஷனை பொண்டாட்டியை வந்து தங்கிக்கிட்டு ஏன் தான் அப்படியெல்லாம் பண்றவளோ தெரியல. அத்தை வீட்டுக்கு வந்தமா 2 நாளா இருந்து தங்கி தின்னுபிட்டு போனமான்னு இல்லாம இங்கேயே டேரை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா பாரு. என்னத்த நடக்க போகுதோ எதுவும் போ, நான் என் வாயில எதுவும் சொல்ல மாட்டேன். சரி வீடு பாத்துக்கலாம்.